அன்புக்குரியவர்களே, பெற்றோரை பெருமைப்படுத்துவோம் என்னும் விவிலிய தொடர் என்று பெற்றோரை முன்னிலைப்படுத்தி தோபியா என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 2-3 நாட்களாக தோபியாவை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தோபித்தின் மகன். அவர் ரகுவேல் என்னும் தன்னுடைய உறவினரிடம் பணத்தை பிரிப்பதற்காக செல்கிறார். அங்கே ரகுவேலுடைய மகளாகிய சாராவை சந்திக்கிறார். அங்கே அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்ததும் 14 நாட்கள் விருந்து அளிக்கிறார் ரகுவேல் தன்னுடைய மருமகனுக்கு. அதன் பிறகும் அவர் இன்னும் இங்கே தங்கியிருங்கள் என்று சொன்னபோது தோபியா சொல்லுகிறார், என்னை போக விடுங்கள், என் தந்தையும் தாயும் என்னை மீண்டும் காணலாம் என்னும் நம்பிக்கை இதற்குள் இழந்திருப்பார்கள். இப்பொழுது என் தந்தையிடம் செல்ல விடையளிக்குமாறு உங்களை வேண்டுகிறேன் என்று தன்னுடைய மாமனாரிடம் அவர் கேட்கிறார். ஆகவே இங்கே மாமனார் வீட்டில் விருந்து உண்டு மகிழ்ந்து புதிய மனைவியோடு இருக்கும்போதும் பெற்றோரை பற்றி அவர் கவலை கொண்டிருக்கிறார். எனவே நான் விரைந்து செல்ல வேண்டும். அப்போ இந்த ரகுவேல் சொல்றாரு, நான் என்னுடைய தூதர்களை நான் அனுப்புகிறேன், உங்கள் மகன் நலமோடு தான் இருக்கிறார், சற்று நாள் கழித்து வருவார் என்று நான் தூதர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லும்போது மீண்டும் தோபியா சொல்கிறார், வேண்டவே வேண்டாம், என் தந்தையிடம் செல்ல விடை அளிக்குமாறு உங்களை வேண்டுகிறேன் என்று வலியுறுத்தினார். ஆகவே சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று தோபியா நினைக்கவில்லை. அங்கே தன்னுடைய பெற்றோர் தனக்காக கவலையோடு இருப்பார்கள். எனவே இந்த விருந்தை முடித்துக்கொண்டு விரைந்து நான் செல்கிறேன், என்னை வற்புறுத்த வேண்டாம், நான் செல்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோர் மீது தனக்குள்ளே அக்கறையை கவலையை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே பெற்றோரை முதன்மைப்படுத்திய தோபியாவை போலவே எல்லா பிள்ளைகளும் பெற்றோரை முதன்மைப்படுத்துவார்களாக. உங்களுக்கு அமைதி உரித்தார்கள்.